விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி அவருடைய மனைவி சங்கீதா ஏற்கனவே செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனு ஏப்ரல் 20 என்று விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது மீண்டும் விஜயின் மனைவி சங்கீதா ஒரு புதிய மனுவை செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் தான் விவாகரத்து கோரி இருப்பதால் தன்னை வீட்டிற்குள் அனுமதிக்க விஜய் மறுக்கிறார் என்றும் தன்னை வீட்டிற்குள் அனுமதிக்க அவருக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். விஜயினுடைய நீலாங்கரை வீட்டில் தங்க அனுமதிக்கும்படி இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்நிலையில் தான் இந்த விவகாரம் தற்போது மீண்டும் பேச்சுப் பொருளாக மாறியிருக்கின்றது. அதில் கூடுதலாக தற்போது தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவில் சங்கீதா குறிப்பிட்டிருக்கூடிய விடயங்கள் என்னவென்றால், தாவேக தலைவர் விஜய் தன்னை நீலாங்கரை வீட்டிற்குள் அனுமதிக்க மறுக்கிறார் என்றும் அதனால் தன்னை அந்த வீட்டிற்குள் அனுமதிக்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். அதே போன்று நீலாங்கரை வீட்டிற்குள் என்னை அனுமதிக்குமாறு விஜய்க்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்றும், படங்களில் நடித்து கோடி கோடியாக சம்பாதித்திருக்கும் விஜய் எனக்கு வழங்க வேண்டியதை நியாயமாக வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கை அவர் முன்வைத்திருக்கிறார். அதே போன்று விஜயை திருமணம் செய்து 26 வருடங்கள் குடும்பம் நடத்தி 2 குழந்தைகளை பெற்றுள்ளேன் என்றும் குழந்தைகளை பெற்று வளர்த்து வந்துள்ளேன் என்றும், விவாகரத்து முடியும் வரை என்னை நீலாங்கரை வீட்டில் தங்கியிருக்க அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அவர் முன்வைத்திருக்கிறார். ஏற்கனவே இந்த வழக்கு விவாகரத்து கோரி தாக்கல் செய்யக்கூடிய வழக்கு ஏப்ரல் 20 என்று விசாரணைக்கு வர இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த விவகாரம் தற்போது மீண்டும் பேச்சு பொருளாக மாறியிருக்கின்றது. விவாகரத்து முடியும் வரை தன்னை வீட்டில் தங்கியிருக்க அனுமதிக்க வேண்டும், தன்னை வீட்டில் தங்கியிருக்க அனுமதி மறுக்கிறார் என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். விவாகரத்து வழக்கு முடியும் வரை விஜயனுடைய நீலாங்கரை இல்லத்தில் அனைத்தும் உரிமைகள் வசதிகளோடு வசிக்க உத்தரவு வேண்டும் என்றால் எனக்கு வேறு எங்கும் வீடு இல்லை என்ற காரணத்தால் விவாகரத்து வழக்கு தற்போது சென்று கொண்டிருக்கூடிய சூழ்நிலையில் அது முடியும் வரை நீலாங்கரை வீட்டில் அனைத்து உரிமைகளுடனும் வசதிகளுடனும் எந்தவித குறைபாடும் இல்லாமல் தங்கியிருக்க எனக்கு உத்தரவிட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போன்று பல்வேறு படங்களில் நடித்து கோடி கோடியாக சம்பாதித்திருக்கும் விஜய் எனக்கும் குழந்தைகளுக்கும் நியாயமான ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் தான் இந்த விவகாரம் மீண்டும் பேச்சு பொருளாக மாறியிருக்கின்றது. ஏற்கனவே இந்த விவாகரத்து வழக்கு தீவிரமாக சென்று கொண்டிருக்கூடிய சூழ்நிலையில் இதை காரணம் காட்டி தன்னை வீட்டுக்குள் தங்க அனுமதி மறுக்கிறார் என்றும் அதனால் அந்த வீட்டுக்குள் அனுமதிக்க வேண்டும், என்னை அங்கு தங்கியிருக்க அனுமதிக்க வேண்டும், இந்த விவாகரத்து வழக்கு முடியும் வரை அங்கு இருக்க அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அவர் முன்வைத்திருக்கிறார். இந்த வழக்கு மீண்டும் முக்கியத்துவம் பெறுகிறது. ஏற்கனவே விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி அவருடைய மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஒரு நடிகையோடு அவர் தொடர்பில் இருக்கின்றார் என்றும் அதை பலமுறை கண்டித்தும் அவர் மாறவில்லை என்றும் அதனால் தனக்கு விவாகரத்து வேண்டும், தனக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிறது, தனக்கான சுதந்திரம் பறிக்கப்படுகிறது, பொருளாதார ரீதியாக தான் முடக்கப்பட்டேன், வெளியில் எங்கு சென்றாலும் என்னை அழைத்துக் கொண்டு செல்லவில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு ஏப்ரல் 20 என்று விசாரணைக்கு வர இருக்கின்றது. அதில் தொடர்ச்சியாக தான் கூடுதல் மனுவாக தாக்கல் செய்திருக்கிறார். அதில் பிரிட்டன் நாட்டினுடைய குடியுரிமையுடன் லண்டனில் வசித்து வருவதால் சென்னையில் எனக்கு தனியாக வீடு இல்லை, அதனால் நீலாங்கரை வீட்டில் தன்னை தங்க அனுமதிக்க உத்தரவிட வேண்டும். ஆனால் தற்போது விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய காரணத்தால் விஜய் தன்னை நீலாங்கரை வீட்டில் தங்க அனுமதி மறுக்கின்றார். அதனால் நீலாங்கரை வீட்டில் தங்க அனுமதி வழங்க வேண்டும் என்றும், விவாகரத்துக்கு பிறகு வேறு வீட்டுக்கு செல்லக்கூடிய வரை அதுவரையில் நீலாங்கரை வீட்டில் இருக்க அனுமதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். விவாகரத்து கோரியுள்ளதால் தற்போது சென்னையில் வசிக்க வீடின்றி தவிக்கின்றேன் என்றும் அதனால் நீலாங்கரை வீட்டில் தங்க அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இதே போன்று மிக முக்கியமாக எனக்கும் குழந்தைகளுக்கும் சேர வேண்டியது விஜய் நியாயமாக வழங்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். அதில் திரைப்படத்தில் கோடி கோடியாக சம்பாதிக்கும் விஜய் எனக்கும் குழந்தைகளுக்கும் நியாயமான ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என்றும், ஏற்கனவே தாக்கல் செய்த அந்த விவாகரத்து வழக்கின் மூலம் விஜயிடம் நியாயமான ஜீவனாம்சம் கோரியுள்ளேன், அதனால் தற்போது நான் லண்டன் குடியுரிமையோடு இருக்கக்கூடிய காரணத்தால் எனக்கு சென்னையில் வேறு வீடு கிடையாது, முறைப்படி பார்த்தால் விஜய் நீலாங்கரை வீட்டில் எனக்கு இருப்பதற்கான அனுமதி வழங்க வேண்டும், இந்த வழக்கு முடியும் வரை தனக்கு அங்கு இருப்பதற்கு உரிய வசதிகளோடு உரிமையோடு அனுமதி வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் சங்கீதா குறிப்பிட்டிருக்கிறார்.